வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன் இந்த ஏக ராசி ஏக நட்சத்திரம் வேண்டாம்னு சொல்றாங்க? இந்த ராசிக்கு இந்த ரச்சு, இந்த ராசிக்கு இந்த ரச்சுன்றது ஏக ரச்சு பொருந்தாது. அது என்னன்னா தொடை ரச்சு, கண்ட ரச்சு, பாத ரச்சுன்னு போடுவாங்க. அது ஒரு ரச்சு ஒரே ரச்சா இருந்தால் தாலி பாக்கியம் இல்லை, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால ஏக நட்சத்திரத்தை, ஏன்னா ரச்சு அப்படிங்கிறத வச்சோ இல்லைன்னா நட்சத்திரத்தை வச்சோ பொருத்தங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஜோசியத்தில் நட்சத்திர பொருத்தங்கிறது கிடையாது. ஜோசியர்கள் பார்க்கறது வந்து ஜோசியத்துக்கு முரண்பட்டு தான் பார்க்குறாங்க. 11 நட்சத்திர பொருத்தங்கிறதே ஜோசியத்தில் கிடையாது. இதைத்தான் ஜோசிக்காரங்கள்ட்ட போயிட்டு சாமி எந்த ஜோசியம் என்ன நட்சத்திரம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரும் கால்குலேஷன் பண்ணி 1/2 மணி நேரம் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு 7 நட்சத்திரம் சொல்லுவார். அது காரணம் என்னன்னா அந்த 7 நட்சத்திரங்கள் பெட்டரான பொருத்தங்கள் இருக்குன்ற அடிப்படையில். ஆனால் இந்த 11 பொருத்தமும் ஒரு கம்பக்கான பொருத்தம், ஒரு மனசை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நமக்கு நாமே போடக்கூடிய பொருத்தம். ஏன்னா உத்தரகாலாமிருதம்ங்கிற புக்கை நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்காமல் இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஒருவேளை கெட்டுப்போன ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் 1000 ஜோசிக்காரரை வரிசையாக உட்கார வச்சு நீங்கள் வந்து அவர் சொல்கிறபடியே எல்லா நாள்களையும் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து எல்லாம் வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தது பக்கத்து நட்சத்திரமாக ஒரே ராசியில் பிறந்த பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். ஒரே ராசியில் 3 பேர். அப்போ ஒரு ரெட்டை குழந்தை பிறகுது. நம்ம பழைய படம் பார்த்தோம், ரெட்டை குழந்தை பிறக்கும், அவர் வளர்ந்து போயிடுவார், அமெரிக்காவில் இருப்பார், அவருக்கு கம்பி இந்த பக்கம் குத்திடும், இவருக்கு இந்தியாவில் இந்த பக்கம் வலிக்கும். இந்த மாதிரி கதை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். அப்போ ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா 2 குழந்தையும். அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி வாழ்க்கையாக இல்லை, அது ஜோசிக்காரங்க குழப்பி விடுறது. ஜோசிக்காரங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் சொல்கிறதே சரின்னு சொல்ல முடியாது. லாஜிக் இது வழக்கத்துலேயும் சொலவடையிலையும் வருது. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே ஜோசிக்காரர் கிடையாது. பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். நேரில் வணக்கம் சார். பொதுவாக இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது பொருத்தம் பார்ப்பாங்க. அந்த 10 பொருத்தம் பார்க்கறது, இது ஜாதக பொருத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த 10 பொருத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகப்படியான மக்களால் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன் இந்த ஏக ராசி ஏக நட்சத்திரம் வேண்டாம்னு சொல்றாங்க? ராசி பொருத்தம், அதாவது நட்சத்திர பொருத்தத்துக்குள்ளே ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்லி மொத்தம் 11 பொருத்தம் இருக்கு. யோனி, ரச்சு, மகேந்திரம், இது மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு. ராசியிலேருந்து இத்தனாவது ராசிக்கு பெண் ராசியிலேருந்து தான் எண்ணுவாங்க. எப்பயுமே பெண் ராசியில் இருந்து எண்ணி இத்தனாவது ராசியில் ஒரு ஆணினுடைய ராசி இருந்தால் அது பொருந்தாது. பெண் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி இத்தனாவது நட்சத்திரத்தில் இது இருந்தால் அது பொருந்தாது. அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. அதே போல் இந்த ராசிக்கு இந்த ரச்சு, இந்த ராசிக்கு இந்த ரச்சுன்னு இருக்குது. ஏக ரச்சு பொருந்தாது. ஏக ரச்சிலே ஆரோகம் அவரோகம் 2 ஆரோகம் இருக்குது. அந்த ஆரோகம் அவரோகம் 2லையுமே வேறு வேறு இதாக இருந்து ஒரே ரச்சா இருந்தால் ஓகே. இல்லாத பட்சத்தில் ஏக ரச்சு பொருந்தாது. அது என்னென்னா தொடை ரச்சு, கண்ட ரச்சு, பாத ரச்சுன்னு போடுவாங்க. அது ஒரு ரச்சு ஒரே ரச்சா இருந்தால் தாலி பாக்கியம் இல்லை, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால ஏக நட்சத்திரத்தை பொருத்த மாட்டாங்க மேக்ஸிமம். இப்போ ஏக நட்சத்திரம் வரும்போது ஏக ராசியாக மாறிட போகுது அது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ ஏக நட்சத்திரத்தை பொருத்தாத காரணம் ரச்சு பொருந்தாது. அதுக்காக தான் இவங்க பொருந்த மாட்டாங்க. அப்போ பொதுவாகவே மொத்தம் 11 பொருத்தம் 5 பொருத்தம், அதுலேயும் ஒரு பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியமாக ரச்சு பார்க்குறாங்க. ரச்சை வந்து சரடு பொருத்தம்னு சொல்லி கிராமங்களில் கூப்பிட்றாங்க. ரச்சுங்கிறது வந்து 2 பேருடைய உயிராபத்துக்களை குறிக்குதுன்னு சொல்லி ஜோசியர்கள் நம்புகிறாங்க. அப்போ இது சரியாக தப்பா அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பு தான். ஏன்னா ரச்சு அப்படிங்கிறத வச்சோ இல்லைன்னா நட்சத்திரத்தை வச்சோ பொருத்தங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஜோசியத்தில் நட்சத்திர பொருத்தங்கிறது கிடையாது. இப்போ ஜோசியர்கள் பார்க்குறது வந்து ஜோசியத்துக்கு முரண்பட்டு தான் பார்க்குறாங்க. 11 நட்சத்திர பொருத்தங்கிறதே ஜோசியத்தில் கிடையாது. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, விக்ரமாதித்தியன் அரசவையில் இருக்கக்கூடிய மகாகவி காளிதாசர்ன்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக்கு வெளியிடுறாரு. அந்த புக்கு வந்து அவருடைய அரசவையிலேயே வந்து வெளியிடுறாங்க. அந்த புக்கினுடைய பேர் வந்து உத்தரகாலாமிருதம். அந்த உத்தரகாலாமிருதம் யார்கிட்ட கேட்டாலும் ஜோசிக்காரன் கேட்டால் அது மிகப்பெரிய ஜோசி புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜோசி புக்கில் தான் அந்த 12 பொருத்தங்கள் வருது. அதுக்கு முன்னால் நிறைய ஜோசிய நூல்களில் அந்த பொருத்தங்கள் கிடையாது. அப்போ அதுக்கு முன்னால் வந்து ஜாதக ரீதியாக இந்த பையனுக்கு இந்த பொண்ணு இப்போ பெட்டராக இருக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் எதற்காக கொண்டு வந்து போட்டுச்சுன்னா, சமூகத்தில் வந்து ஒவ்வொருத்தரோட ஜாதகம் இல்லாதவங்களுக்கு
பார்க்க வழியில், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வழியில். அப்போ மக்களே தனக்கத்தானே பார்த்துக்கிறதுக்காக இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும். இப்போ நீங்கள் வெறும் கூகுளில் போயிட்டு உதாரணத்துக்கு துளாராசி, துளாராசியில் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இல்லைனா ஒரு நட்சத்திரம், ஒரு சுவாதி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுவாதி நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 7-8 நட்சத்திரம் கொடுத்தோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா, இந்த 10 பொருத்தத்தில் எது பெட்டர் பொருத்தமோ அதை கால்குலேட் பண்ணி இந்த நட்சத்திரம்லாம் பெட்டராக இருக்குன்னு சொல்லி கொடுக்கும். இதைத்தான் ஜோசிக்காரங்கள்ட்ட போயிட்டு சாமி எந்த என்ன நட்சத்திரம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரும் கால்குலேஷன் பண்ணி 1/2 மணி நேரம் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு 7 நட்சத்திரம் சொல்லுவார். அது காரணம் என்னென்னா அந்த 7 நட்சத்திரங்கள் பெட்டரான பொருத்தங்கள் இருக்குன்ற அடிப்படையில். ஆனால் இந்த 11 பொருத்தமும் ஒரு கம்பக்கான பொருத்தம், ஒரு மனசை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நமக்கு நாமே போடக்கூடிய பொருத்தம். ஏன்னா உத்தரகாலாமிர்தம்ங்கிற புக்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்து தர்ம சாஸ்திரம் மற்றும் ஜோதிட நூல்னு போட்டிருக்கும். அது வந்து இந்து தர்மத்தினுடைய சாஸ்திரம். அது வந்து சடங்கு சம்பிரதாயங்களை குறிப்பிடுறது. அதனால தான் வந்து அருணாக்கயிறு கட்டுறது, பிள்ளைக்கு எழுதி சொல்லி கொடுக்கறது, பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுன்னு சொல்லி நம்முடைய சடங்குகள் சம்மந்தமான, சமூகம் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் அதில் போட்டிருப்பாங்க. இப்போ இதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நூல் எடுக்க, நூல் கோர்க்க, மனை அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது தேவையில்லாத விஷயங்கள், தேவையான விஷயங்கள் மக்களுக்கு என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல முகூர்த்தம், நல்ல நாள், நல்ல நேரம் போட்டிருப்பாங்க. இதற்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது எல்லாமே தர்ம சாஸ்திரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள்லேருந்து வருதுங்க. ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே தான் இந்த பொருத்தங்கள் இருக்குது. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் ஜோசியத்தில் அந்த பொருத்தம் இல்லை. அப்போ எப்படி சடங்கு, இப்போ ஜோசியர்கிட்ட போயிட்டு எப்படி திருமண நாள் குறிக்கிறாங்களோ, எப்படி ஜோசியர்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல நேரம் குறிக்கிறாங்களோ, அது போலவே இதையும் மக்கள் ஜோசியர்கிட்ட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜோசியத்தில் நட்சத்திர பொருத்தம் இல்லை. அப்போ ஜோசியர் தான் குறித்து கொடுக்குறாரு அப்படின்னா ஜோசியர் எப்படி குறித்து கொடுக்க முடியும்? இப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் தீர்மானிக்கப்பட்டதுன்ற ஒரு ஜோசியருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு நல்ல நாள் குறித்து கேட்குறீங்கன்னா நான் எப்படி குறித்து தருது? அப்போ தீர்மானிக்கப்பட்டதை நான் மாற்றுறது தானே அர்த்தம். அப்போ எதுவுமே மாறாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்க ஜோசிக்காரர் நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் தருவார். ஏன்னா இயற்கை நடக்குது, விதி நடக்குது, அதை நம்ம படித்து சொல்கிறோன்ற. ஆனால் இந்த உத்தரகாலாமிர்தம் இது போல் அப்புறமா காலவிதானம்னு சொல்லிட்டு நிறைய புக்கு வந்துச்சு, சிசி ராஜனுடைய புக்கு நிறைய வந்துச்சு. இது எல்லாமே சடங்குகளை மையமாக கொண்டு அதை ஜோதிடத்தோடு இணைச்சு அந்த சடங்குகளை நட்சத்திர அடிப்படையில் பார்க்குறது. அப்போ நட்சத்திர அடிப்படையில் இப்போ இணைக்கிறது எல்லாமே ஜோசியமானா இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் மக்கள் பொதுவாகவே எதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பொதுவாக மக்கள் பேசுகிறதே வந்து எல்லாத்தையும் நட்சத்திர அடிப்படையில் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேட்லாம் கிடையாது. இப்போ தான் நம்மளுக்கு வந்து இயர் மந்த் டேட்லாம் இருக்குது. அப்போ வந்து தமிழில் இருந்தது எல்லாத்தையும் நட்சத்திரமாகவும் திதியாகவும் பார்த்தாங்க. அப்போ ஒரு குறிப்பு எழுதுறாங்க. இப்போ இந்த மழை வருது, என்ன மழை வருது அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஒரு மழை வந்துச்சுன்னு எழுதுவாங்க இல்லைங்களா? அப்படி தான் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் போயிட்டு நீங்கள் இந்த வானியலை பற்றி படிக்கிறதா இருந்தால் இந்த மாதத்தில் இந்த தேதிகளில் மழை வரும், பருவ காலங்கள் ஆரம்பிக்குன்னு படிக்கலாம். இதே இது வந்து நீங்கள் தமிழ் முதல்ல படிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் இந்த நட்சத்திரங்களில் இந்த திதிகளில் மழை ஆரம்பிக்குன்னு போடுவாங்க. அப்போ அது ஜோசியம் நம்ம புரிஞ்சுக்கூடாது இல்லைங்களா? அதுபோல் மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு, வாழ்க்கையினுடைய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு நட்சத்திர அடிப்படையில் ஜோசியத்தை பார்த்தாங்க. அதே அடிப்படையில் ஜாதகத்தையும் பார்த்தாங்க. அப்போ திருமண பொருத்தம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே வரக்கூடிய இந்து தர்ம சாஸ்திரத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதை ஜோசியத்துக்குள்ளே எனக்கு தேவையில்லை. ஜோசி எப்படி பார்க்குறதா இருந்தால் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு பொண்ணு பார்க்கணும். அப்போ என்னுடைய பொண்ணை நான் தேர்ந்தெடுப்பதற்கு நான் சூஸ் பண்ணுறது இங்கே லைஃப் கிடையாது, ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸடு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு ஜோசிக்கார்ட்ட போயிட்டு என்னுடைய ஜாதத்தை கொடுத்து, நான் என்னுடைய ஒரு பொண்ணு ஜாதத்தை கொடுத்து இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். அவர் பெர்ஃபெக்டாக இந்த பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிடலாம், யாருனாலையும் கொடுக்க முடியாது. தான் இவ்வளோ குழப்பம் இல்லைல்ல. நான் சொல்கிறது புரிஞ்சு. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் இந்த பொண்ணு இந்த பெர்ஃபெக்டாக எடுத்து கொடுப்பாருன்னா, அப்போ ஒரு 1000 பொண்ணு லிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அவர் ரவுண்ட் போட்டு ஒன்றை மட்டும் கொடுத்துருவார்ல. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா 11 பொருத்தம் பெட்டரான பொருத்தம், ராகு கேது தோஷம் இல்லாத பொருத்தம், செவ்வாய் தோஷம் இல்லாத பொருத்தமாக ஃபில்டர் பண்ணி ஒரு 15 ஜாதகம் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்படி தான் நம்ம செய்ய முடியும். அப்போ ஜோசியத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு பையன் ஜாதகம் வருது, ஒரு பொண்ணு ஜாதகம் வருது, அந்த பொண்ணு ஜாதகம் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குது, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறோம். ஒருவேளை சரியில்லைன்னா இந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். இவரும் இணைந்து இருப்பதற்காக பிறந்தவர்கள்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பார்த்ததுக்கப்புறம் போன மாதம் கூட ஒருத்தவங்க எங்களுக்கு பொருத்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. பிள்ளையை பற்றி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்போ உட்காந்து பொருத்தம்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ நட்சத்திர பொருத்தம் பார்க்காததுனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அப்போ நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனசு திருப்திக்காக பார்க்கலாம். ஆனால் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தால் பார்த்துக்கலாம். பார்க்காமல் இருந்தாலும், ஜாதகம் பார்க்காமல் இருந்தாலும், நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஒருவேளை கெட்டுப்போன ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் 1000 ஜோசிக்காரரை வரிசையாக உட்கார வச்சு நீங்கள் வந்து அவர் சொல்கிறபடியே எல்லா நாள்களையும் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து எல்லாம் பண்ணாலும் அந்த கல்யாணம் புட்டுக்கும். ஏன்னா விதி அப்படின்றது மாதிரி. அப்போ நட்சத்திர பொருத்தம் என்பது நம்மளுடைய தைரியத்துக்காகவும் மனதிரத்துக்காகவும் பார்க்குறோம். அதிலே நட்சத்திர பொருத்தம் என்பது ஏக நட்சத்திரத்தை பார்க்காத காரணம் நான் சொல்கிறது மாதிரி ஏக நட்சத்திரத்துக்கு ஒரே ரச்சு வரும். அது நிறைய இடங்களில் பொருத்தங்கள் வராது. அதனால அந்த பொருத்தங்கள் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தது பக்கத்து நட்சத்திரமா ஒரே ராசியில் பிறந்த பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். ஒரே ராசியில் 3 பேர் இருக்காங்க குடும்பத்தில். அது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கிறாங்க. சார், அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் சார். இப்போ சிம்ம ராசி அப்படின்னு வைங்களேன். இப்போ
இப்போ சிம்ம ராசியில் கணவன் மனைவி இருக்காங்க, அந்த குழந்தைக்கும் சிம்ம ராசி அப்படிங்கும் பொழுது அந்த அஷ்டம சனி 7.5 சனி இதெல்லாம் வரும்போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அது ஒரே அஷ்டம சனியை நெகட்டிவாக பார்க்குறீங்க. அஷ்டம சனி நல்லது செய்யும் தான் பார்க்குறேன் நான். அஷ்டம சனின்றதை விட்டுருங்க. 7.5 சனின்றது நீங்கள் வந்து சந்திரனுக்கு 12, 1, 2 சனி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லது தான் செய்யும். நம்ம வந்து நெகட்டிவ் கண்டிப்பாக வந்து சந்திரனை மையமாக வச்சு நீங்கள் யோசிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. சந்திரனை மையமாக வச்சு வாழ்க்கை இல்லை, எதை மையமாக வச்சு எல்லா கிரகமும் இருக்குல்ல இல்லைங்களா? அப்போ நான் வந்து நொடிமுள்ள மட்டும் வச்சு டைம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு எப்படி டைம் கிடைக்கும்? மீதி மணிமுள் இருக்குது, நிமிடமுள் இருக்கு இல்லைங்களா? அப்போ மீதி கிரகங்கள்லாம் மாறி இருக்கும்ல. அவங்களுக்கு நட்சத்திரம் மட்டும் ராசி மட்டும் சந்திரன் மட்டும் ஒரு இடத்துல இருக்கே தவிர மீதி எல்லாம் அவங்களுடைய சிந்தனைகளும் ஆசைகளும் ஒன்றா இருக்கலாம், எண்ணங்களும் ஒன்றா இருக்கலாம், அந்த ஆட்டிடியூடுங்கிறது ஒன்றா இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லாமே வேறு வேறையாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒரு ரெட்டை குழந்தை பிறக்குது. நம்ம பழைய படம் பார்த்தோம், ரெட்டை குழந்தை பிறக்கும், அவர் வளர்ந்து போயிடுவார், அமெரிக்காவில் இருப்பார், அவருக்கு கம்பி இந்த பக்கம் குத்திடும், இவருக்கு இந்தியாவில் இந்த பக்கம் வலிக்கும். இந்த மாதிரி கதை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். அப்போ ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா 2 குழந்தையும், அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. சார் ஆனால் இப்போ நிறைய குடும்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே ராசி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, இவங்களை பிரித்து வைங்க, பையனை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுங்க, இல்லைனா சொந்தக்காரங்க வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் விடுறாங்கல்ல சார். நம்மளே அதை கண்கூட பார்க்கலாம். அது ஜோசிக்காரங்க குழப்பி விடுறதுங்க. ஜோசிக்காரங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் சொல்கிறதே சரின்னு சொல்ல முடியாதுல்ல. லாஜிக் இருக்கா, புத்தகங்கள் இருக்கா, இதுக்கு முன்னால் இருந்தவங்க ஜோசியத்தை எப்படி கையாண்டுருக்காங்க, ஜோதிடம் அமைக்கப்பட்ட அடிப்படையில் இந்த தகவல்கள் இருக்கான்னு பார்க்குறப்ப அது தகவல் சரியில்லை. வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்கிறதோ, ராசியை மட்டும் வச்சு முடிவெடுக்கிறதோ ஜோசிக்காரர் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாமே தவிர ரொம்ப போட்டு அதில் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ ஒரு 2 பேருக்கு ஒரே ராசி இருக்குன்னா நான் தான் சொல்கிறேன், நிறைய பேர் பார்க்குறேனே. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மீன ராசி, அவங்க ஒய்ஃபு மீன ராசி, அவங்க பிள்ளையும் மீன ராசி, நல்லா தான் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய ராசிகள் ஒரே நட்சத்திரம் இருக்கிற 3-4 பேர்லாம் பார்த்துருக்குறேன். அது தற்செயலாக நடந்துன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் இல்லைங்களா? அதுக்குன்னு போட்டு இவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்றதான் போய் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பையனோ அப்பாவும் கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கு அவங்க ஜாதத்தில் கூடிய சூரியன் தான் காரணம், சந்திரன் காரணம் இல்லை. அப்போ ஒரே ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே சிந்தனைகளும் ஆசைகளும் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ரெட்டை குழந்தை இருக்குது, 2 குழந்தையும் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்றதில்ல இல்லைங்களா? அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரம் பிறந்திருக்கிறாங்க, 2 பேருக்கு ஒரே கிரகங்கள் வேறு. இப்போ ஒரே கிரக நிலைகளே மொத்த எல்லா கிரகங்களும் ஒன்றா இருந்து நட்சத்திரமும் ஒன்றா இருக்கிற குழந்தைகளே அவங்களுடைய ஏதோ ஒரு விதிப்படி மாறுதுன்றப்ப, வெறும் நட்சத்திரம் மட்டும் ஒன்றா இருக்குன்றப்ப மீதி அதெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அப்போ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஒரே நட்சத்திரம், நான் திருப்பி சொல்கிறேங்க, நம்ம வீட்டில் தற்செயலாக நடந்துருச்சுன்னா அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு கணவனையோ மனைவியவோ, அதில் கூட உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதை எப்படி நம்மளால் முடிவு பண்ண முடியும்? அந்த குழந்தையை நீங்கள் இந்த காரணத்தை சொல்லி வெறுக்க தேவையில்லை. அதனால் ஏக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் ஒரே வீட்டில் 2 நட்சத்திரமும் 2 குழந்தைகள் 2ம் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கிறாங்க. மொத்தத்துக்கு ஜாதக அமைப்பை பார்க்க வேண்டுமே தவிர பார்த்தும் நம்ம என்ன நடக்கும்னு சொல்லுமே தவிர அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரெமிடிஸ்லாம் அங்கே பிரித்து வச்சுட்டா என்ன ஆயிருப்போது? ஒன்றும் இல்லை, பிரித்து வச்சாலும் அப்பா தானே. ஆனால் இது பிரிஞ்சு இருக்கணுன்றது ஜாதத்தில் விதி இருக்கும். ஒருவேளை அந்த ஜோசிகார் வாய் வழியாக விதி செஞ்சுருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர, ஒரு ஜாதத்தில் குருச்சந்திரன் நினைவு இல்லாமல் இருந்தாலும் தான் பிரிஞ்சு போவாங்க. அப்போ அந்த ஜாதத்தில் குருச்சந்திரன் நினைவு இருந்திருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. எந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, ஜாதகப்படி வாழ்க்கை போகும், அதுக்குன்னு பயப்படவும் தேவையில்லை. சரி, இப்போ பொதுவாக திருமணம் அப்படிங்கும் பொழுது ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த நட்சத்திரம் மாமியாருக்காகாது, இந்த நட்சத்திரம் மாமனாருக்காகாது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையிலேயே அது போயிங்க. அது வந்து சொலவடையில் வருது. சொலவடைன்றது வந்து ஊரில் கிராமத்தில் கிளவியை சொல்கிறது தான் சொலவடைன்னு சொல்கிறாங்க. இது வழக்கத்துலேயும் சொலவடையிலையும் வருது. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே ஜோசிக்கார கடையில் 2 கருத்து சொல்லுவாங்க. ஆண் நட்சத்திரம் மூலத்திலேயே வந்து ஆண் பாதம் பெண் பாதம் இருக்குது. இதில் வந்து ஆண் பாதம் வந்து அரசாலும் பெண் பாதம் வந்தால் நிர்மூலம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஆமத்தில் அவிட்டத்துக்கு ஒன்றும், அணுசத்துக்கு ஒன்றும், மூலத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆளுக்கு 2 பஞ்சாயத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த நட்சத்திர அடிப்படையில் நான் சொல்கிறேன், நட்சத்திர அடிப்படையில் வாழ்க்கையினுடைய எந்த தரவுகளும் நடக்கப் போவது கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஆசையும் சிந்தனையும் இருக்கலாம். ஆசை கூட சுக்கரனை சார்ந்தது, சிந்தனை தான் வந்து சந்திரனை சார்ந்தது. நம்ம சிந்திக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சிந்திக்கலாம், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏதோ பண்ணுங்க, நான் வந்து கோடீஸ்வரன் ஆகிறமான்னு நினைக்க, கண்ணாடி முன்னாள்னு பேசுங்களான்னு சொல்கிறாங்க. அந்த ஆசைக்கு நம்ம பேசினா ஆக முடியுமா? அது மாதிரி சந்திரன் இருக்கிறதுனால மட்டும் ஒரு முடிவு எடுக்க தேவையில்லை. இது வந்து என்னென்னா, நம்மளுடைய ஜோதிட முறை அப்படிங்கிறது வந்து சந்திரனை மையமாக வச்ச ஜோதிட முறை. இது வந்து சந்திரமானம்னு சொல்கிறாங்க. அதனால் சந்திரனை மையமாக வச்சு நம்முடைய கணிதங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால ஒருவேளை இதுதான் அப்படின்றத. இன்னொரு விஷயம், லக்னமும் சந்திரனும் ஜோசியத்தில், தமிழ்நாடு ஜோசியத்தில், இந்திய ஜோசியத்தில் முக்கியத்துவம் பெறுறதுனால லக்னத்தை வச்சு பிரிப்பாங்க, அப்புறம் சந்திரனை வச்சு பிரிப்பாங்க. அப்போ ராசி அப்படின்றத வச்சு பிரிக்கிறப்ப, நட்சத்திரத்தையும் சேர்த்து பிரிக்கிறப்ப இவங்களுடைய எல்லா கணிதங்களும் ராசியை மையமாக வச்சு கணிக்கப்படுறதால இவங்க இந்த நட்சத்திரத்தை சொல்கிறாங்க.
அப்போ நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நான் திருப்பியும் சொல்கிறது, நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறதுக்கு ஜோசியத்தில் எந்த ரூல்ஸுமே இல்லை. ஆனால் பொதுவான ஜோதிட நூல்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த திதியில் பிறந்தா இந்த பலன், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த பலன் இப்படின்னு சொல்லி நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், தேதி, வருஷம், மாதத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க. இப்போ பிரபவ வருடத்தில் பிறந்திருந்தா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி, விபவ வருடத்தில் பிறந்தா எப்படி இருப்பார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கதை எழுதி வச்சுருப்பாங்க. இது எதற்குன்னா புக்கை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த புக்கை காப்பி பண்ணி ஜாதக நோட்டை ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களே தவிர இது உண்மை இல்லை. நீங்கள் வேணால் ஒரு புக்கு வேணால் ஒரு சாதாரண ஒரு ஜோசிய புக்கு ஒரு 400-500 பக்கம் இருக்கக்கூடிய புக்கை, பழைய புக்கை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பிரிண்டான புக்கை வாங்கிட்டு வச்சுட்டு, அதில் இருக்கக்கூடிய கவிகள், பாடல்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜாதகமாக அலசுனீங்கன்னா, அதில் ஒரு 500 கவிகள் இருக்குன்னா அது 5 கவிகளுடைய லாஜிக் கூட 10 ஜாதகங்களை ஒத்து வராது. அது என்னென்னா கேஸ்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு கிளைண்ட் வந்திருக்கிறாங்க, அந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்றது அவங்க பாடல்கள் எழுதி வச்சுருக்காங்க. அதை இன்னொரு 500 பேருக்கு அப்ளை பண்ணால் தப்பாக கூட போயிடலாம். ஒருவேளை அவங்க வேற ஒன்று கவனிக்க போல இதை ஒன்று கவனிச்சு எழுதியிருக்காங்க. ஏன்னா எழுதினவங்க பூரா முனிவர்கள், ரிஷிகள்னு கதையை ஒடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாருமே எழுதலை. முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நம்மளுக்கு ஜோசியம் சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் போகிறப்ப அவர் வந்து கௌசிக முனிவர், வசிஷ்டர், அப்புறமா வந்து அகத்திய மாமுனி இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எழுதி வச்சுக்கிறாங்க, ஓலை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ குடிகார பயிலெலாம் அவர் உட்காந்து எழுதி, அவருக்குன்னா வேலை இல்லாத ஆளா இல்லைங்களா? இங்கே உட்காந்து அவன் குடிச்சிட்டு பொறுக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் போய் காசை கொடுத்தோடனே அவனுக்கு எடுத்துக்கிட்டு இந்த முனிவர் வந்து உங்களுக்கு முருகனை மையமாக வச்சு, முருகனை சாட்சியாக வச்சு பாடிக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறாருன்னு சொன்னால், அந்த முனிவருக்கு இவனை பற்றி எழுதணும்னு விதியான்னு அவருக்கு இல்லைங்களா? அப்போ என்னென்னா, எவனோ ஒருத்தன் அவருடைய பேரை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை, ஏன்னா மக்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, முனிவர் சொன்னால் கேட்பாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை செஞ்சுருக்கலாம். நிறைய புக்குகள் பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட பார்வதி சொல்கிற மாதிரியும், பார்வதிட்ட முருகன் சொல்கிற மாதிரியும், முருகன்ட்ட அகத்தியர் சொல்கிற மாதிரியும் புக்குகள் ஆரம்பிச்சிருக்கும். அதில் 300 போய் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேலே தான் புக்கே பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இது என்னன்னா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்மளுக்கு முன்னால் இருந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது போல் ஒரு பாவனை நம்ம இங்கே இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து அவங்க கண்ணோட்டங்களை பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, புக்கை போட்டதுக்கப்புறமா பின்னால் வந்த ஜோசிக்காரங்க இது ஏதோ உண்மையிலேயே இப்போ சிவனும் பார்வதியும் பேசி தான் நம்மளுக்கு ஜோசியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்புறாங்க. நம்ம சொன்னால் கூட நம்ம மேலே காண்டாகிறாங்க. அப்போ போய் 300 படினா 300 படிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து கணபதி காப்புலேருந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் 300 பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒருத்தர் வெங்கட்ராம ஐயர்னு ஒருத்தர் எழுதியிருப்பார் புக்கு, அவர் கதை எழுதியிருப்பார் ஃபுல்லாக. இது மாதிரி படிக்கிறப்ப இதில் நட்சத்திர பொருத்தங்களை பற்றி உத்தரகாலாமிரத்துக்கு அப்புறமா வந்த புக்குகள் கதையாக எழுதியிருக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இப்படி ஆயிடுவாங்க, வெள்ளிக்கிழமை ருதுவான பெண்கள் இப்படி ஆயிடுவாங்க. இது நிறைய கதைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஆண் படைப்பல பராக்கிரமத்தோடு இருக்கிறான், ஆண் சக்ஸஸாக இருக்கிறான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண் 100க்கும் அதிகமான பெண்களை கட்டி ஆழ்வான்னு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ என்னன்னா, ஆம்பளைனா ஒரு 100 பொம்பளை வச்சுருந்தா அவன் கெத்துன்னு அர்த்தம். பெண்களை பற்றி பேசுகிறப்ப இந்த பெண் வந்து சமூகத்தில் ஒரு கெட்ட பேர் எடுத்துக்குவா. எப்பயுமே வந்து பெண்கள் இப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து திங்கக்கிழமை ருதுவான பெண்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட்டு, செவ்வாய்க்கிழமை ருதுவான பெண்கள், அப்போ வந்துன்னா 7 நாள் பிறந்த பெண்களுக்கு கெட்டதாக எழுதி வச்சுருப்பான். அப்போ மேக்ஸிமம் அந்த மைண்ட் செட்டில் லேடிஸை வந்து ஒரு பொருளாகவும், ஆண்களை வந்து ஒரு தெளிவாகவும், லேடிஸை பற்றி எழுதுகிற பூரா நெகட்டிவாகவும் எழுதி வச்சு நட்சத்திரங்களில் இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்தந்த குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி தவறான ஒரு இது இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆண் வந்து மூலத்தில், பெண் மூலத்தில் பிறந்திருந்தா அவங்க மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறப்போ ஆண் மூலத்தில் பிறந்தால் என்ன ஆயிருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ மேக்ஸிமம் இந்த கதைகள் எல்லாமே இந்த நட்சத்திர பழமொழிகள் எல்லாமே பெண்களை மையமாக கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து பழமையான ஒரு வாதம், பழைய விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிறாங்களே தவிர இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானமாக சொல்ல முடியாது. பொதுவாக திருமண பொருத்தம் சார்ந்தும், ஏன்னா ஏகராசி ஏக நட்சத்திரம் அப்படிங்கும்போது சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும், ஒரே ராசி ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படிங்கிறது குறித்த பல தகவல்களை இன்றைக்கி எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.